இது பேசிக்கலி கல்யாண் ஜுவல்லர்ஸோட நெக்லஸஸ்ங்க. எல்லாமே ஆன்டிக் நெக்லஸஸ் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. 2-3 நெக்லஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் இது ஒன்று. பேலன்ஸும் நான் காமிக்கிறேன். இது ஐ திங்க் அரௌண்ட் 31% இது வேஸ்டேஜ் 31%. பட் அதில் வந்து உங்களுக்கு 50% ரிடக்ஷன் இப்போ இருக்கும். ஸோ அதனால் அது கம்மியாயிடும். இதுவும் யூனிக்காக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 45 கிராம்ஸ் அண்ட் இதனோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 22%ங்க. அது ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 11 to 12%, 12 to 13%, 11% ஹாஃபு, 11% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 12% வேஸ்டேஜ் 1 or 2 கிராம்ஸில் 1 or 2% ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 12 to 13%, 12.5% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வருங்க. 12.5% வேஸ்டேஜ்க்கு இந்த நெக்லஸ் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆங்கிள் கொஞ்சம் நான் ரிவர்ஸ்லேருந்து எடுத்தேன். அதனால் அது அந்த பக்கம் ஃபேஸிங்காக இருக்குது. உள்ளே போய் நான் கேமராவில் எடுத்ததுனால அது அந்த பக்கம் ஃபேஸிங்காக இருந்துச்சு. இதுதான் ஓவர் வியூ. இந்த மாதிரி நெக்லஸஸ் தான் இருந்தது. இதில் வந்து எதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்ததோ அதை நான் வெளியில் எடுத்து இது பண்ண சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது நம்ம யூஷுவல் இதுக்கு போடுவோமா தெரியாது. தட் இஸ் ட்ரெடிஷ்னல் வேர்க்கு வந்து அவ்வளோ சூட் ஆகாதுங்கிறதுனால எடுத்து காமிக்க சொல்ல. பட் இதுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நான் காமிக்கிறேன். இதுதாங்க இந்த ஃப்ளவர் பேட்டர்ன். கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸும் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸும் இருந்துச்சு. பட் அது எவ்வளோ தூரம் அது சூட் ஆகும் தெரியாது. பட் ஆனால் நான் அந்த கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுனால அதை நான் எடுத்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பீட்ஸ் வச்சுருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இது நான் எனக்கு ரிஃப்ளெக்ஷனால் என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. உள்ளே போய் கூட எடுத்தேன் நான் அதை. தட் இஸ் அந்த சேல்ஸ் பர்சன் நிற்கிற இடத்துலேருந்து கூட நான் எடுத்தேன். பட் இதுதான் மேக்ஸிமம் கிளாரிட்டியோடு என்னால் எடுக்க முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா அந்த ரெட் இது போட்டிருந்துச்சு. எனாமல் ஒர்க் அண்ட் பீடு போட்டிருந்துச்சு. இது மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா இது 31% அப்படி தான் இருந்துச்சு. அதில் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சது வந்து கொஞ்சம் லெஸ் வேஸ்டேஜ் 22%. அதில் 50% ஆஃபர் இருக்கிறதுனால உங்களுக்கு 11 to 12%, 11% 50%, அதுக்கு ஒரு 1% ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஏன் 1%னா அது 25% அடிஷ்னல் 25% வந்து ஃபுல் அமௌண்ட்டு கிடையாது. அது ஒரு கால்குலேஷன் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தா 45% வந்துச்சு. அதனால தான் 1 கிராம் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது கையில் எடுத்து நான் பார்த்தேன். ஏன்னா எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. சாலிடாக தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. 31% வேஸ்டேஜ். ஆனால் 31% வேஸ்டேஜ்னால் அதில் 50% பண்ணிக்கோங்க. ஸோ அரௌண்ட் 17% கிட்ட வரும். 15 + 2 போட்டுக்கோங்க. 17% வேஸ்டேஜில் இது வரும். ஸோ இந்த ஆஃபரில் வாங்கினா அது கண்டிப்பாகவே இது வருத்துங்க. எனக்கு வருத்தம் தோணுச்சு. நீங்கள் உங்களோட கால்குலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்க. இதுதான் கொஞ்சம் கிளியர் வியூ. பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சுருந்துச்சு அண்ட் எனாமல் ஒர்க்கும் இருந்துச்சு. இது வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்திருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. ஸோ இதுவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். தேர்ட் ஒன் வந்து இது வந்து வேஸ்டேஜ் ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.